ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கேயுமே ட்ரிப்லாம் நம்ம போகவே கிடையாது. ஸோ லாங் ட்ரிப்பாக வந்துட்டு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கே போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கார் வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு வேளாங்கண்ணி வந்துட்டு போயிட்டு தான் மற்றதெல்லாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டோம். அதனாலே வந்துட்டு ஒரு சாட்டர்டே நைட் இருக்கும் வந்துட்டு கிளம்பியாச்சு. ட்ரிப்பில் வந்துட்டு நான் அப்புறம் பாப்பா, ஸோ இன்னொரு ஆள் வந்துட்டு யாருன்னா இலக்கியா வந்து கூட்டியாச்சு. அவளுக்கு காலேஜ் வேறு லீவ் போட சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு. நேராக வந்துட்டு வேளாங்கண்ணி மட்டும் போகிறதில்ல, அப்படியே நம்ம வேளாங்கண்ணி போயிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஊருக்கு வேற போகிறோம், அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ அதனால் சரி இலக்கியா இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்ட்டு அவளையும் கூட்டியாச்சு. காலையில் ஒரு 6 o'clockலாம் வந்துட்டு நாங்கள் வேளாங்கண்ணி வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்துட்டு கார் எடுத்திருப்போம். ஸோ பகல் ஒரு மறுநாள் நைட்டு மறுநாள் மதியானம் 12 மணிக்கு தான் நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டு ரீச் ஆனோம். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு ஆளே தான் ஓட்டிகிட்டு வந்தாங்களா, அதனால் சரி நாங்களும் தூங்கவும் கிடையாது, நைட்டில் வந்துட்டு முழிச்சிருந்து தான் வந்தோம். ஸோ வேளாங்கண்ணி ரீச் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் அது என்ன தீர்த்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் அம்மாவை போகும்போதே அப்படி வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு பிக்கப் பண்ணிக்காச்சு. ஃபஸ்ட்டு புகழ்பதி பார்த்து தான் செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ வீடியோலவே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன இப்போ எங்கே போகணுன்றது ஷேர் பண்ணுறேன். பாய்.